அன்பார்ந்த சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னா, அந்த இப்போ ஒரு காரிதேசி போர்வையை போத்திக்கிட்டு திடுறான்ல ஒருத்தன், அவனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அவனை பற்றி அடுத்து ஒரு நேரம் கிடச்சின்னா கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பேசுவோம். என்னுடைய பெரியப்பாரு மாயங்க 2 பேரும் அவருடைய சொத்துக்களை பாவம் பண்ணுறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணி கிராமத்தில் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, ஏதோ பண்ணியிருக்காங்க. அதில் ஏதோ ஒத்து வரலை அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்போ மூத்தவன் எனக்கு வந்து சொன்னாப்புல. நான் இதில் மூத்தவன் இளையவன் தான் சொல்லுவேன், யார் பேருன்னா நான் சொல்லிகிட்டு இருக்கல. மூத்தவன் என்கிட்ட வந்து சொன்னாப்புல, சரிப்பா அதுக்கு என்ன சின்னாள்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொன்னேன். சின்னாள்கிட்ட கேட்டுட்டு சொன்னேன். அப்போ வந்து டேய் சொத்தை இப்படி எழுதி வாங்கணும் அப்படின்னு மூத்தவன் சொன்னான். அப்போ அவனே வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு சரி நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். என் மேலே இந்த இடத்துல எந்த விதமான ஒரு சின்ன தப்பு தவறு இருக்காது, நல்லா கவனிச்சு பாருங்கள். எனக்கு ரெண்டும் என் கண்ணுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க அதில் சின்னவனை கணக்கில் வச்சுக்கலாம். இந்த பெரியவருக்காண்டே துரோகி, நம்பர் 1 துரோகி. இதை பப்ளிசிட்டி பண்ணணும்னு தான் சொன்னேன். இது என் விஷயம், நான் என் தலையை உருட்ட விட்டுட்டேன். அதுக்காக தான் நான் பேசுகிறேன். நான் என் நண்பனாக இருந்தாலும் சரி, சொந்த சொத்தாக இருந்தாலும் சரி, தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான் தானே. எனக்கு அதை அப்படிப்பட்டவங்களாம் வேண்டியதே இல்லை. அதே மாதிரி இப்போ என்ன சொன்னால், அவன் அங்கேயே இருக்கிறான், அதனால் அவனையும் வாங்க சொல்லுங்கண்ணே அப்படின்னா. சரிடா கேட்டு பார்க்குறேன்டா அப்படின்னு நான் சொன்னேன். அவனுக்கிட்ட கேட்டால், இல்லைண்ணே நான் கடையெல்லாம் விட்டுட்டு என்னால் போக முடியாது, அவனே வந்து அதோடு இல்லாமல் நான் கேட்டேன்னா அது கொடுக்க மாட்டாது, அவனே வாங்கிட்டு கொடுக்க சொல்லுங்கன்னா நான் என்ன செலவாகுதோ காசை கொடுத்துறேன், எனக்கு கொடுத்தா போதும்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் டே அவனால் கடையிலேருந்து வர முடியாதான், அதோடு அவன் கேட்டான் கொடுக்க மாட்டாதான், நீனே ஏற்பாடு பண்ணி வாங்கிடுறா, என்ன செலவாகுதோ அந்த செலவை அவன் கொடுத்துறேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு பாதி சொத்தை கொடுத்துட்றா அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்க என்ன, நான் பாதி சொத்தை அவனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா அவங்க அக்காவை பிடிச்சி கரையை வாங்கினேன். இப்போ கரையை வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஆதர் வேணும். வாரிசு சர்டிஃபிகேட் அவங்கள்ட்ட இருக்குது, ஆதர் வேணும். ஆதர்னா நீ கேட்டு வாங்குடா அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே நான் கேட்டால் கொடுக்க மாட்டேன், நீங்கள் கேட்டால் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மூத்தவன் இங்கே விஷயத்துக்கு வரும், மூத்தவன் சொன்னான். அப்போ நான் சொன்னேன், சரிண்ணா கேட்டுலாம் பார்க்குறேன்டா, என்னடா ஆதரை கேட்குறது அப்படின்னு சொன்னேன். அவன்கிட்ட கேட்டோடனே அவன் என்ன பண்ணிட்டான், சரிங்கண்ணே தர்றேனேன்ட்டான். சரி அப்போ நான் அவன்கிட்ட சொல்லிட்டுமாடா, அவனை புறப்பட்டு வர சொல்கிறேன், என்றைக்கு புறப்பட்டு வர்றானோ அன்றைக்கி நீ கொண்டாந்து பஸ் ஸ்டாண்டை கொடுத்துறியாடான்னு. சரிங்கண்ணே நீங்கள் எப்போ சொன்னாலும் கொடுக்குறேன்னு சொன்னான். இவர் 2 பேருடைய குணாதிசயங்களை பாருங்கள். நான் வெறுப்பு இல்லாமல் பேசுகிறேன். வெறுப்பு இல்லாமல் தான் அப்பவும் நடந்தேன், இப்போவும் அப்படி தான் பேசுகிறேன். இவனுக்கு மெட்ராஸுக்கு நான் பேசுகிறேன். அப்போ நான் ஊரில் இருக்கேன், ஏதோ ஒரு வேலையை வந்திருந்தேன், இங்கே இருக்கேன். அப்போ இவன்கிட்ட நான் பேசுகிறேன் மெட்ராஸுக்கு. இவன் என்ன சொல்கிறேன், நான் இப்போ போய் புறப்படுறேனே அப்படின்னா. நான் இங்கே வரும்போது ராம்நகருக்கு நேரம் வரும்போது ஃபோன் பண்ணிடுறேனேண்ணா. அதே மாதிரிக்கு நான் சாயங்காலமே புறப்பட்டு அங்கே ராம்நகருக்கு வரும்போது ஃபோன் பண்ணிட்டேன். அவன் கடையில் வந்து டீயெல்லாம் பாலெல்லாம் காய்ச்சி டீயெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒய்ஃபை கொண்டாந்து கடையில் விட்டுட்டு இவன் நேராக அந்த ஆதார் கார்டை கொண்டாந்து நான் சொன்னது மாதிரிக்கவே இங்கே தான் முக்கியமான விஷயம், நான் சொன்னது மாதிரிக்கவே அவன் ஆதார் கார்டை கொண்டு பஸ் ஸ்டாண்டில் கொடுக்குறான். அவன் ஒரு திருடன், அவனுக்கு சேர்ந்த திருடன் இவன் ஒரு திருடன். இவன் அந்த ஆதார் கார்டை வாங்கிட்டு வந்து கொண்டாந்து என்ன பண்ணிட்டான், பத்திரம் போட்டாங்க. பத்திரம் போட்ட உடனே இவனோடவே அது அவனும் சுற்றி இந்த இன்னொரு இந்த இவனுடைய சம்மந்தி ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனை சுற்றி இருந்தால் பத்திரம் போட்டாங்க. இவங்க 3 பேரும் என்னமோ சேர்ந்து அது குளறுபடி பண்ணியிருக்காங்க. எனக்கு சமாச்சாரம் தெரியலை. இந்த காலகட்டத்தில் பாருங்கள், என்கிட்ட இந்த மூத்தவன் என்கிட்ட வந்து சொல்கிறான், உங்கள் அண்ணன் கடைசி வரலும் உன்னோட இருப்பாரா, உன் பக்கமாகவே இருப்பாரா அப்படின்னு சேகர் கேட்டான்னு சொல்லிட்டு மூத்தவன் வந்து என்கிட்ட சொல்கிறேன். அப்போ ஏன்னா நான் என்னடா இதில் என்னடா இருக்குது, அண்ணன் 2 பேரும் நீங்கள் சொத்து எடுத்துக்க போறியா, அவனுக்கு பங்கை கொடுக்க போகிற, உன் பங்கை நீ வச்சுக்க போகிற, இதில் என்னடா நான் உன் பக்கமாகவே இருக்கணும் என்னடா இருக்குது, இதில் என்னடா தப்பு தண்டா பண்ணுறோம், அவன் தப்பு பண்ணுறது ஏன்னா நீ என்னடா தப்பு பண்ணுற, இதெல்லாம் உன் பக்கமாகவே என்ன இருக்கணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்டேன். இவன் இதை கேட்டுவிட்டு இவன் என்ன பண்ணிவிட்டான், பத்திரமெல்லாம் போட்ட பிற்பாடு கொஞ்ச நாள் இவன் என்கிட்ட பேசலை. நானாக கேட்டேன், ஏன்டா நீ என்னடா
சொத்தை எழுதி வாங்கிட்டா அவன்கிட்ட எவ்வளோ காசுன்னு அவன்கிட்ட சொல்லிவிட்டு அதை அவனுக்கு எழுதி கொடுக்க வேண்டியனடா அப்படின்ட்டேன். இல்லைண்ணே கொஞ்சம் யோசிக்க வேண்டியா இருக்குது அப்படின்னா. அதனால் இது எல்லோரும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இவங்களுடைய குணாதிசயத்துகளை. ஏன்னா இவனுக்கு தலைமை தான் அவன் அந்த திருட்டு பையன், கோயில் சொத்து திருடினவன். அவன் கேட்டிருக்கான் பாருங்க என்னை பற்றி, உங்கள் அண்ணன் கடைசி வரலும் உன்னோட இருப்பாரா? அவன் என்ன என்னோட பிறந்தேன்? நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் என்ன என்னோட பிறந்தேன், உன்னோட இருப்பார் என்னோட இருப்பாருன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? எவன் நல்லவனோட நான் இருந்து போவேன், கெட்டவனோட போய் என்னைக்கு சேர போகிறதில்ல. நல்லவனோட இருந்துப்பான், அவன் நல்லவனாக இருந்தால் என்னோட இருப்பான், நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இல்லைன்னா விட்டுட்டு போகிறேன். கெட்டவனா எனக்கு ஆகாது. ரைட்டு. இவன் சொன்ன உடனே இவன் யோசிக்கணும்னே, என்னடா அன்னைக்கு இப்படி சொல்லிவிட்டு நீ இன்றைக்கி யோசிக்கணும்னு சொல்கிற, என்ன அவன் தப்பாக நினைக்க மாட்டானடா? இல்லைண்ணே அது நீங்கள் பாட்டுக்கு எதையும் முடிவு சொல்லிடாதீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். முடிவு சொல்லிடாதீங்க, என்னை கேட்காம எதுவும் நீங்கள் சொல்லிடாதீங்க. டேய் அன்றைக்கி என்னடா சொன்னேன், நான் சொல்லி தானடா ஆதார் கார்டு நீங்கள் சொல்லி கொடுக்கல, நான் கோர்ட்டை போட்டு வாங்கிக்கிறேன் ஆதாரை. டேய் ஆதாரை கோர்ட்டில் போட்டு வாங்குறியா? எந்த கோர்ட்டுடா உனக்கு உத்தரவு கொடுக்கும்? ஒருத்தனுடைய ஆதாரம் உனக்கு கொடுக்க சொல்லி எந்த கோர்ட்டு உத்தரவு கொடுக்கும்? நான் கொடுத்ததுனால கொண்டாந்து கொடுத்தேன். எந்த கோர்ட்டு உத்தரவு கொடுக்க முடியாதுடா. நீ நான் அந்த மாதிரி நிர்வாகம் இல்லைடா, சட்டம் இல்லைடா அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். அவன்கிட்ட இருக்கக்கூடிய இதை வாங்கி இவன் பத்திரம் போட்டு போய் இவன் பேசக்கூடிய தெனாவட்டை பற்றிலா, இந்த திருட்டு போய் அந்த திருட்டு போய் இன்னொரு கெட்ட வார்த்தை என்ன பேசினாலே 3 பேரும் பக்கத்துடைங்க. இப்போ அவனுக்கு சொத்தை கொடுப்பான. கூட பிறந்த தம்பிக்கு அக்காவுட்டு சொத்தை வாங்கி பாதியாக பங்கு வச்சு அவங்களுக்கு ஏற்கனவே எனக்கு தெரியாது, ஏற்கனவே அவங்க 2 பேரும் தான் பட்டா இருக்கும் இருக்குது. இது எனக்கு இப்போ தான் தெரியுது. இப்போ காலம் கடந்த பிற்பாடு எனக்கு தெரியும் அவங்க 2 பேருலாம் பட்டா இருக்கணும். அப்போ இது இப்படி பண்ணிவிட்டான். இப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக போச்சு. அப்போ அவன் சின்னவன் சொல்லியிருக்கேன், எங்கள் அண்ணன் சொல்லலைன்னா நான் கொடுத்துருக்கே மாட்டேன், எங்கள் அண்ணன் எனக்கு துரோகம் பண்ணி போச்சு அப்படின்னு சொல்லுவேன். சொல்லத்தானே செய்வேன். நானாக இருந்தாலும் அதை தான் சொல்லுவேன். இவன் பேச்சு கொடுத்தேன் என்னை ஏமாற்றி விட்டாப்புல தான் சொல்லுவேன். அவன் சொல்கிறது தப்பு தான். நான் ஒரு தடவை நம்ம எங்கள் அப்பாவுக்கு நானே பிள்ளை இருந்த அருள்தாசு கல்விட்டு அருள்தாசு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். எனக்கு இந்த கபடம் என்னன்னா அப்போலாம் எனக்கு தெரியாது. நான் அங்கே போய் அவனை பார்க்க போகும்போது இவன் கடையில் போயிட்டு சாப்பிட்டு டீ சாப்பிட்டுட்டு நான் போய் ராசை பார்த்துக்கிட்டு புறப்படும் போது, அண்ணே இங்கே வாங்கினே உங்கள்கிட்ட நான் நிறைய பேசணும்னே. எனக்கு அப்போவும் தெரியாது, என்ன பேச போகிறானே தெரியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் பாட்டுக்கு புட்டு வைக்கிறான். அவங்களுக்குள்ளே நடந்த சமாச்சாரத்தை பூரா அவன் புட்டு வைக்கிறான். அவன் என்னமோ ஒரு வார்த்தை சொன்னான், இந்த மூத்தவன் சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன், அது மறந்துட்டேன். சரி என்னமோ சொல்லியிருக்கேன், எனக்கு அதுவும் தெரியல, என்னமோ சொன்னேன் அவன்கிட்ட, எனக்கு ஞாபகம் இல்லை. சரி இதை அவன் கேட்டோடனே, இல்லைடா டே மாணிக்கம் என்னை தப்பாக நினச்சிக்கிறாதடா, நான் சூழ்நிலை இப்படி மாறி போச்சுடா, நான் சொல்லி தான் கொடுத்தேன், சாரி, நான் இவ்வளவு இப்படி பண்ணுவேன் துரோகம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதடா, ஏதோ நான் சொன்னேனே கொண்டாந்து கொடுத்தாடா. அவன் கேட்டான், நீங்கள் சொல்லி கொடுக்கலைன்னா நீங்கள் சொல்லி கொடுக்கலைன்னா நீங்கள் என்ன கேட்டு கொடுக்கலைன்னா கோர்ட்டை போட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான்டா. நான் இதுக்கு மேலே என்னடா பேசுறது? அப்புறம் கேட்டால் அதெல்லாம் யோசிக்கணும், அதில் நீங்கள் எந்த முடிவும் சொல்லிடாதீன்னு சொல்கிறான்டா. நான் என்னடா பண்ணுறது? சரி பாப்பம்டா போடுறா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைன்னா எனக்கு நீங்கள் ரொம்ப துரோகம் பண்ணிவிட்டியா, துரோகம் பண்ணிட்டுனே பேசிக்கிட்டேன், என்னால் சமாதானப்படுத்த முடியல. அப்புறம் அவன் ஒய்ஃப் வந்துச்சு, மச்சான் வந்துட்டு அது ஏகப்பட்டது என் மேலே புகாரை சொல்லுது. என்னத்தான் போச்சு, வேறு யாரையும் சொல்ல என்னத்தான் சொல்லிச்சு. அம்மா நீ சொல்கிறதெல்லாம் ஞாபகம் இல்லாமா, அது மாதிரி ஒரு கட்டத்தில் நான் இறங்கிட்டேன், அது தப்பு தான், நீங்கள் சொல்லலைன்னா என் புருஷன் கொண்டாந்து கொடுப்பாப்பிலையா, பதில் என்னால் சொல்ல முடியல. சரி விட்டுட்டேன். அப்புறம் நான் மனசில் நினச்சேன், அப்போ கிண்ணம் சேவியர் மருமையினு என்னை கொண்டாந்து விட்டு மருமையினு ஏதோ ஒரு இதுக்கு போயிட்டாப்புல ராமனருக்கு. அப்போ மருமையினு இல்லை. அப்புறம் என்னை கூட்டி அந்த பஸ் ஸ்டாண்ட் அனுப்புறதுக்காக திரும்ப வர்றாப்புல. வந்தோடனே எல்லாம் மருமையின என் தம்பி இந்த மாதிரிக்கெல்லாம் என்னை கேட்குறானே, எனக்கு மாமா நான் சொன்னாப்புல உங்கள்கிட்ட சொல்ல நான் மறந்துட்டேன், என் மாமா நீங்கள் வேதனை போடுவீங்கன்னு நான் சொல்லலை அப்படின்னா. என்னப்பா இதெல்லாம் சொல்கிறது இல்லையா அப்படின்னு. அப்போ பாருங்கள், இவன் ஏன் இந்த சொத்தை இவன் அபகரித்து இவன் வாக்கு சுத்தம் நம்மளுக்கு எப்பவும் இருக்கணும். அவன் சொன்ன மாதிரி இருக்கணும். என்னை எதுக்கு உனக்கு உன்னோட முழுமையாக இருக்கணும்னு அவன் சொன்னானே அன்று சொன்னேன். அப்போ நீங்கள் கூடி ஏதோ திட்டம் போட்டுட்டிய, முன்னாடியே திட்டம் போட்டுட்டிய, அவனை மொங்காம் போடணும்னு நீங்கள் திட்டம் போட்டுட்டிய. ஆனால் இதுக்கு என்ன ஆயுதமாக பயன்படுத்திட்டிய. ஆனால் இது அநியாயம், அவனுக்கு கொடுக்கலைன்னா அது அநியாயம்.
நான் கொடுத்தா தானடா உனக்கு சொத்து உனக்கு செல்லுபடியாகும். டேய், பெரிய மனசு எனக்கு இருக்குடா. எனக்கிட்ட தான்டா சொத்து பூரா இருக்கு. டேய், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கடா. நானே என் தம்பிகள் நல்லா இருக்கட்டும்னு நான் நினச்சி சொல்லும்போது, நீ வந்து உன்னோட கூட பிறந்த ஓர் ரத்தம் அவன் உடம்புல ஓடுற ரத்தம் நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது நான் எதுக்குடா உனக்கு கொடுக்கணும்? நல்லா யோசிப்பாரு. நல்லா யோசிப்பார். நீ அதுவும் இல்லாமல் எனக்கும் தெரியாமல் உன் மகனுக்கு அதை பத்திரம் போடுற. அவனுக்கு எழுதி கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு டசுன்னு சொல்லிவிட்டு அவன் ஆதார் கார்டு வாங்கி பத்திரம் போட்டு எனக்குன்னு சொல்லாமல் ஓ மகனுக்கு நீ பத்திரம் போடுவேன். இப்போ 2 பத்திரத்தையும் நான் கேன்சல் பண்ணிக்குவேன். என்ன பண்ண போகிறேன்? நீ ஒன்றும் இல்லை. நான் இப்போ நீ மாணிக்கத்துக்கு நீ ஆட்டோமேட்டிக்காக மாணிக்கத்துக்கு தான் போய் நான் இன்றைக்கி ஒரு பெட்டிஷன் அடித்தேன்னா 2 பத்திரமும் கேன்சல் ஆகி போயிடும். போதுமா? செய்யவா? பெருந்தன்மையாக தானே விட்டுருக்கேன். சரி, தம்பியை நல்லா இருக்கட்டும், தம்பி பிள்ளைய நல்லா இருக்கட்டும். அப்படி தானே நான் நினச்சேன். உனக்கு அந்த நன்றி விசுவாசம் இல்லையே. நீ எவ்வளோ அவன் சொன்னான்னு சொல்லிவிட்டு உங்கள் அண்ணன் உன்னோட கடைசி வரலையும் இருக்கிறவன் ஏன் அவன் யார்? அவன் யாரா? அவனே எனக்கு தம்பிதாடா. அவன் எனக்கு துரோகம் நினைக்கலடா. நீ துரோகம் நினைச்சடா. நீ பக்கா துரோகிடா. நீ என்ன அசிங்கப்படுத்தி விட்டியடா இந்த விஷயத்தில். முழுக்க என்னை மாணிக்கம் ஓய்வு மாரியும் என்னை தப்பாக நினைக்கிறதுக்கு என்னை நீ ஒரு தடவை சொன்ன. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இவன் வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கான். அவன் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு அவன் ரோட்டு வழியாக போயிருக்கான். எனக்கு தெரியாது. அப்போ சொல்லியிருக்கான். அவன் சொல்லியிருக்கேன் அவங்க அன்னிக்கிட்ட என் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கேன். இல்லை, பெரிய அண்ணன் பேசிக்கிட்டு அதனால் நான் வரலை அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன்டா அவன் பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு, வர முடியாடா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் யார் இங்கே வர்றதுக்கு அப்படின்னு கேட்குறான் இவன். இப்போ கொடுமையை பாருங்க. அப்போ இவங்க என்னன்னா அவன் என்னோட பேசக்கூடாது. அவன் அப்படி நினைக்கல. சின்னாள் அப்படி நினைக்கல. அவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருப்ப நம்ம போகணும்னு நினச்சிட்டு அவன் போயிட்டான். அப்புறம் அவன் வரலை. அவன் அதுக்கடுத்து அவன் புறப்பட்டு ஊருக்கு போயிட்டான், தேவட்டைக்கு. இவன் சொல்கிறான் பாருங்க, அவன் யார் இங்கே வர்றதுக்கு, இவன் யார் இங்கே வர்றதுக்கு என் வீட்டுக்கு. அவனை சொல்லுவேன், டே உன் சம்மந்தி நீ சொல்கிற தும்முன்னு வரான்னு சொன்னில்ல, இப்போ சொல்கிறேன் இவன் ஏன்டா இதுக்கு என் வீட்டுக்கு வரணும்? இவன் யார் வேணும்? அவனுடைய சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக இவன் வரேன். அவனுடைய சொத்தை இவன் அபகரிக்கிறதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு தெரியலப்பா சாமி. இந்த கெட்ட வார்த்தையில் பேசினில்ல, அவனுடைய சம்பந்தி அவனுக்கு சொல்கிறேன், என்ன நீ கெட்ட வார்த்தையில் பேசின அப்போ இவன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டிருக்கீ, அது எனக்கு தெரியல. இவன் அவனுக்கு சொத்தையும் அபகரிக்கிறதுக்கு இவன் வந்திருக்கேன். அதுக்கு என்ன ஆதாயமாக பயன்படுத்திக்கிட்டேன். ரைட்டு, அபகரிச்சிட்டேன். என்னோட சொன்ன வாக்கை நீ காப்பாற்றினியா? அவனுக்கு கொடுக்குறோம்னு சொன்னில்ல, கொடுக்கறதுக்கு சம்மதிச்சா? உனக்கு சம்மதம் முடியல, உன் பத்திரத்தை 2ஐயும் ரத்து பண்ணி போயிடுவேன். இப்போ சொல்கிறேன் கிராமத்து சொந்தங்களே, இது ஏன் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால கிராமத்துக்கு நான் வெளியிடுறேன். நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 2 பத்திரத்தையும் நான் ரத்து பண்ணிடுவேன். வணக்கம்.